இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நேற்றைய தினத்தில் விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலே விசுவாசத்தினுடைய வீரர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் அநேகரை நாம் பார்க்கிறோம். அநேக விசுவாச வீரர்கள் வேதத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். அதிலே ஒரு விசுவாச வீரர், இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வீரரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த விசுவாச வீரர் யார் அப்படின்னு பார்த்தா ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனிதன். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால், இங்கே ஒரு முக்கியமான காரியம் ஒன்று நடக்கிறது. இவர் விசுவாசிகளின் தகப்பன், விசுவாச வீரன், ஜெபிக்கக்கூடியவர், தேவ சமூகத்தில் காத்திருக்கக்கூடியவர், ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கக்கூடியவர். ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், எப்பா நான் காண்பிக்க தேசத்திற்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்க உள்ள ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதுக்கு அப்படி ஆபிரகாம் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் சொன்ன ஆண்டவர் வாக்கு தத்துவத்தின்படி அவனுக்கு ஒரு குமாரனை கொடுக்கிறார். ஒரு குமாரனை கொடுக்கிறார், ஈசாக்குன்னு பெயரிடுறார். 21ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஈசாக்கு என்று சொல்லி தேவன் சொன்னபடி வாக்கு கொடுத்தபடி அவனுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறார், ஈசாக்குன்னு பெயரிடுறார். 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகி ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உன்னை குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். கர்த்தர் போங்கிறாரு, அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் ஆபிரகாம் கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னபடி அவன் புறப்பட்டு போகிறான். கர்த்தர் காட்டின இடத்திற்கு அவன் புறப்பட்டு போகிறான். ஆண்டவர் காட்டின இடத்திற்கு ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான். தன் குமாரனாக இருக்கிற ஈசாக்கை கூட்டிக் கொண்டு பலியிடுங்கிறார். அவ்வளவுதான். உடனே புறப்பட்டார். ஆண்டவர்கிட்ட எந்த கொஸ்டினுமே கேட்கல. ஆண்டவரே, நீர் தானே இந்த குமாரனை கொடுத்தீரு, கொடுத்த ஆண்டவர் அந்த குமாரனை பலி கேட்கிறீரே, இது நியாயமா? நீர் தானே கொடுத்தீர் ஆண்டவரே, நீர் தானே கொடுத்தீர் குமாரனை, நீர் தான் குமாரன் கொடுப்பேன்னு சொன்னீர். ஆனால் எதுவுமே கேட்கல. இன்னைக்கு நம்ம இருந்தான்னா அதுக்கு ஆண்டவரே 2-3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன், நீர் தான் பேசுறீரா பிசாசு பேசுறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. 2-3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு தெரிஞ்ச ஊழியர்கள்ட்டெல்லாம் சொல்லி அவங்களையும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண சொல்லிட்டு அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சி போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிடு. ஆனால் இந்த ஆபிரகாம் அப்படி சொல்லலை. ஏன் அப்படின்னா தேவ சத்தத்தை அவன் தெளிவாய் அறிந்திருந்தான். தேவனுடைய சத்தத்தை இந்த ஆபிரகாம் தெளிவாய் அறிந்திருந்தான். எப்படி அறிஞ்சிருந்தான்? தேவன் பேசுகிறதற்கும் பிசாசு பேசுகிறதற்கும் அவனுக்கு சத்தத்தை அறியக்கூடிய ஒருவன். அது மட்டும் இல்லை, 2வது இவன் உடைய விசுவாசம், இந்த ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனுடைய விசுவாசம். என்ன விசுவாசம்? என் ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், என் கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில செய்வதற்கு வல்லமை உள்ளவர், என் கர்த்தருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லமை உள்ளவர். குமாரனை கொடுத்த ஆண்டவர், எனக்கு 100 வயசுல குமாரனை கொடுத்த கர்த்தர் பலியிட்டா கூட அந்த பலியில இறந்த குமாரனை கூட மீண்டும் எனக்கு அதே சூழ்நிலையில அதே மாதிரி தர முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய விசுவாசம், அப்படிங்கிற ஒரு பெரிய விசுவாசம், பெரிய நம்பிக்கை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க விசுவாசம் எப்படி இருக்கு? வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே, ஒரு சின்ன போராட்டம் வந்தோடனே, ஒரு சின்ன நெருக்கம் வந்தோடனே, ஒரு சின்ன உபத்திரம் வந்தோடனே
நம்முடைய விசுவாச நம்பிக்கை எல்லாம் காத்துல பறந்து போயிருது. நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அப்படியே காத்துல பறந்து போயிடும். அது மட்டும் விசுவாசமா இருப்போம், அது மட்டும் நம்பிக்கையா இருப்போம். என் ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கேன், என் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கேன், என் கர்த்தரால் என் ஆண்டவரால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும், அவர் செய்வார் அப்படின்னா சொல்லுவோம். ஆனா அந்த விசுவாசம் என்ன ஆகும்னா காத்துல கொஞ்ச நேரத்துல பறந்து போயிடும். அதுக்கு பிறகு பிரச்சனை இன்னொரு இடத்துல போய் மாட்டி முழிக்கும் போது யோசிப்போம், ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, மீண்டும் ஆண்டவருடைய பாதத்துக்கு வருவோம், மீண்டும் கர்த்தருடைய பாதத்துக்கு வருவோம், மீண்டும் ஆண்டவரை நம்புவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஆண்டவரை நம்புவதுக்கு நம்ம வருவோம். அது ஏன் முதல்ல ஆண்டவரை விசுவாசிச்சிருக்க வேண்டியதுதானே? இந்த ஆபிரகாம் என்கிற தெய்வ மனிதன மாதிரி நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வர வேண்டும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நம்பிக்கை, எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கான்றவர் மேல? சின்ன காரியம் ஆனாலும் சரி, பெரிய காரியானாலும் சரி, என் ஆண்டவராலே அதை செய்து நிறைவேற்ற முடியும், என் கர்த்தரால் அதை செய்து நிறைவேற்ற முடியும் அப்படின்னு விசுவாசிக்கிறோமா? அல்லது இது ஒரு சின்ன காரியம், இதே என் ஆண்டவரால் முடியும், இது பெரிய காரியம் என் ஆண்டவரால் முடியாது, இது பெரிய காரியம் என் ஆண்டவரால் முடியாது அப்படின்னு சொல்றோமா? இல்லைங்க, சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் எப்பேற்பட்ட காரியமானாலும் என் ஆண்டவரால் முடியும். அவருக்கு ஒரு நொடி போதும், ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் போதும், எல்லாத்தையும் மாத்திடுவாரு, எல்லாத்தையும் மாத்திடுவாரு. ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட், அவ்வளவுதான், எல்லாம் மாறிடும். டோட்டலி சேஞ்ச்டு, டோட்டலி சேஞ்ச்டு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? ஆண்டவரை விசுவாசிச்சு பாருங்க, ஆண்டவரை நம்பி பாருங்க, வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். மருத்துவர் உங்க வாழ்க்கையில உங்களை கைவிட்டு இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு பாருங்க. மருத்துவமனைகள் கூட ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். மருத்துவர் ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். நீங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க? வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒரு அற்புதம் நடக்கலையா? பயப்படாதீங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த கர்த்தர் பலியிட சொன்னாரு, பலியிட போனா கத்திய வாங்கினா சொன்னார், எப்பா பிள்ளையாண்டார் மேல கை போட்டுறாதப்பா, கீழ்ப்படிந்திருக்க நான் அறிந்திருக்கிறேன், கீழ்ப்படிந்திருக்க அறிந்திருக்கிறேன். விசுவாசத்தின் முதல் படி என்ன தெரியுமாங்க? கீழ்ப்படிதல்ங்க. கீழ்ப்படிதான் விசுவாசம் வரும். விசுவாசம் இருந்தால் கீழ்ப்படிதல் வரும், கீழ்ப்படிதல் இருந்தால் விசுவாசம் வரும். ரெண்டுக்கும் ஒன்று பின்னி பிணைந்தது, இணைக்கப்பட்டது. இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு? விசுவாசம் இருக்கா? ஆண்டவர் மேல விசுவாசம் வைப்போம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்புவதற்கும் விசுவாசிப்பதற்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தம்முடைய வல்லமையான மாறாத கரம் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.